ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி மூவி ரிவ்யூவில் கொட்டுக்காளி மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் சூரி ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு பேய் பிடிச்ச மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்காங்க. அந்த பொண்ணை தான் சூரி கட்டிக்க போகிறாரு, அத்தை பொண்ணு. ஆனால் அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு, பேய் ஓட்டணும் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த போகிற இடத்துல நடக்கிற சம்பவம் தான் மீதி கதை. ஏன்னா கடைசியில் பேய் ஓட்டினாங்களா, பேய் ஓட்டி முடிச்சிட்டாங்களா, அந்த பொண்ணு நல்லா ஆயிடுச்சா அப்படின்னு தான் படமே. வெறும் ஒரு 12-15 பேரை வச்சு ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படின்னு ரொம்ப ஷாக்கிங் தான். வினோத் அதை பண்ணியிருக்காரு. படத்தில் எந்த ஒரு மியூசிக் இல்லை, எந்த ஒரு பாட்டு இல்லை. அப்படியே பேசுகிறாங்க, போயிட்டுருக்கு, படம் போயிட்டே இருக்குது. படத்தோட மைனஸை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா மியூசிக் இல்லை, பாட்டு இல்லை. அது மட்டும் இல்லை, படத்தில் 30 நிமிஷத்துக்கு மேலே என்னன்னே புரியல படம். அதுவும் எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே தான் கதையே புரிஞ்சுச்சு. அந்த மாதிரி படம் போகுது. ஒரு சாதாரண ஒரு பொண்ணு லவ் பண்ணுது காலேஜுக்கு போய். ஆனால் அதை பேய் ஓட்டி இது பண்ணுறாங்களா அப்படின்னு தான் காமிக்கிறாங்க. இதெல்லாம் முன்னாடி நடந்த கதை, அதை காமிக்கிறாங்க. ஆனால் இது ஒரு மைனஸ் தான் நான் சொல்லுவேன். ஒரு சிம்பிள் கதையை இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்க. ஆனாலும் படம் தொடர்ந்து வரவேற்பை பெற்றது தான் வருது. படத்தோட ப்ளஸ்ஸை பார்க்கலாம். அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி வாங்க ப்ளஸ்ஸை பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ஸு பார்த்திங்கன்னா, சூரியோட நடிப்பு யதார்த்தமாக இருக்குங்க. 2-3 படத்துக்கு மேலே ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஆனால் வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம். அந்த ரோலில் அவ்வளோ நல்லாயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த படத்தில் அப்படி ஹீரோயின் ஒரு வார்த்தை கூட பேசுகிற படத்தை பார்த்ததே இல்லை. அதான் இந்த படம் தான். ஆனால் அவங்களும் கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்காங்கன்னா சொல்லி ஆகணும். படத்தில் எல்லாருமே அவங்க ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. படத்தில் நடக்கிற விஷயந்தான் சொல்லியிருக்காங்க. பீரியட்ஸை பற்றி காமிச்சிருக்காங்க. அப்புறம் நார்மலாக லவ்வு பண்ணுறத பொண்ணுங்களோட வாழ்க்கையை பற்றி காமிச்சிருக்காங்க. பேய் ஓட்டுறேன்னு பேரில் சாமியை என்னென்ன பண்ணுறான் அப்படின்னு தான் காமிச்சிருக்காங்க. ஒரு பொண்ணு காலேஜ் போய் லவ் பண்ணிட்டு வந்தால் என்னென்ன பிரச்சனை வரும், கட்டிக்க போகிறோம் என்னென்ன பண்ணுவான் அப்படின்னு தான் யதார்த்தமான நடிப்பு காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி சூரியோட தங்கச்சிங்களெல்லாம் அன்பாக இருக்காங்க. சூரியோட தங்கச்சிங்கெல்லாம் அன்பாக இருக்காங்க. அதான் யதார்த்தமாக காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி படத்தோட மைனஸை சொல்லிட்டே போனாலும் படத்தோட ப்ளஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஆனால் படத்தோட கதையை இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி எடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட் பாட்டு இல்லைனாலும் ஒரு மியூசிக் பேக்ரவுண்டாச்சும் பண்ணியிருக்கலாம். கொட்டுக்காளியை பொறுத்தவரையும் 5க்கு 2 கொடுக்கலாம். ஆனாலும் படம் தொடர்ந்து வெற்றியை பெற்றுட்டு வருது. நிறைய பேர் வாழ்த்து சொல்லிட்டு வராங்க. அதற்கு காரணம் எந்த ஒரு டேரக்டரும் பண்ணாததை இவர் பண்ணியிருக்காரு. எந்த ஒரு பாட்டு இல்லாமல், மியூசிக் இல்லாமல் அவரோட கதையை நம்பி போயிருக்காரு. அதை நம்ம பாராட்டியே ஆகணும். நன்றி, வணக்கம். பை கரூர் சக்கரவர்த்தி.